தமிழ்நாட்டில் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுக ஆட்சி காலத்தை விட தற்போது குற்றச்சம்பவங்கள் குறைந்திருப்பதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தரப்பில் அவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது முன்கூட்டியே அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் கூறினார். இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட நிலையில் முக்கியமான பிரச்சினை என சொல்வதால் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதியுங்கள் என்று முதலமைச்சர் சபாநாயகரிடம் தெரிவித்தார். அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மட்டும் 4 கொலைகள் நடந்திருப்பதாகவும் மக்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். குறுக்கிட்ட அவை முன்னவர் துரைமுருகன் சம்பவத்தை கூறி அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டுமே தவிர பொதுவாக குற்றம் சாட்டுவது சரியாக வராது என்றார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பதிலளிக்க தொடங்கியதும் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். அப்போது முதலமைச்சர் தைரியம் இருந்தால் தான் சொல்வதை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என கூறினார். முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவர், தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் ஓடுறீங்களா? தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் நேற்று நடைபெற்றதாக இபிஎஸ் முன்வைத்த குற்றச்சம்பவங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். குறிப்பாக கோவை சம்பவம் தற்கொலை என்றும் சிவகங்கையில் குடும்ப தகராறு காரணமாக நடந்த கொலை என்றும் கூறினார். இதேபோன்று ஈரோடு கொலை சம்பவம் குறித்து முதலமைச்சர் விரிவாக விளக்கம் அளித்தார். பிச்சிப்பாளையத்தை சார்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி செல்வதுடன் கடந்த 2020ஆம் ஆண்டு சேலம் மாநகரில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாணக்கியன் 2வது எதிரி என்பதாக அதுக்கு பழி வாங்குகிற நோக்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம்னு முதற்கட்ட விசாரணையில் தெரியுது. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் எந்த கட்சியாக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டு 49,280 இருந்த கொலை முயற்சி உள்ளிட்ட குற்றங்கள் 2024ஆம் ஆண்டில் 31,498 குறைந்துள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்தார். சில கொலை குற்றங்கள் நடைபெறும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளிவரும்போது அதிக எண்ணிக்கையில் குற்றங்கள் நடைபெறுவது போன்ற தவறான கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. உண்மையில் எண்ணிக்கையின் அளவில் பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டில் கொலை குற்றங்கள் 6.8 விழுக்காடு குறைந்திருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2012ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1943. இதுதான் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக மிக அதிகமான எண்ணிக்கைகள். 2013ஆம் ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1927. கொரோனா காலத்திலும் லாக்டவுன் இருந்த போதும் அதிமுக ஆட்சி காலத்தில் 2026ஆம் ஆண்டில் நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை 1661. கடந்த ஆண்டுகளில் வரலாறு விவாதிக்க தற்போது நமது ஆட்சி காலத்தில் காவல்துறை மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கை காரணமாக கடந்த 12 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டில் தான் மிக மிக குறைவான எண்ணிக்கையில், அதாவது 1540 கொலைகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன. இதுதான் உண்மை. குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதிலும் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சர் கூறினார். முன் விரோதம் காரணமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறும் சில நிகழ்வுகளை வைத்து அரசின் மீது பழி சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட சிலர் முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார்.